ஞான ஒளி யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். கடகம் ராசி அன்பர்களுக்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 25/8/2026 முதல் 31/8/2026 வரை ஒரு 7 நாட்களுக்கு உண்டான இந்த வார ராசி பலன் காணலாம். சந்திர பகவான் உத்திராடம் நட்சத்திரம் முதல் ரேவதி நட்சத்திரம் வரை, அதாவது ராகு மேல் சனி மேல் மகரம் கும்பம் மீனம் இந்த 3 ராசிகளில் செல்லும் போது கடகம் ராசி என்பதற்கு ஏற்படும் பலன்கள். இந்த வாரம் என்ன ஸ்பெஷல் அப்படின்னா, ஓணம் பண்டிகை, திருவோண விரதம், சந்திர கிரகணம் நிகழ்கிறது, பௌர்ணமி தினம். பௌர்ணமி நாளில் கடகம் ராசி என்பதற்கு ஒரு எளிமையான பரிகாரம் சொல்கிறேன். இந்த பதிவை கடைசி வரை கேட்டு பயன்படுங்க. இந்த பரிகாரம் உங்கள் தலையை 3 முறை சுற்றி இந்த திசையில் நின்று நீங்கள் தூக்கி எறிஞ்சிங்கன்னா உங்களுக்கு பிரச்சனைகள் பௌர்ணமி தினத்திலிருந்து நீங்கும். இந்த வாரம் பஞ்சாங்கம் அறிவுறுத்தல் என்ன அப்படின்னா, இடி மின்னலுடன் மேகம் கர்ஜித்து மழை பொழியும். தேவாலயங்களில் இடி விழும். இடி இடிக்கும் போது, மின்னல் மின்னும் போது, மழை பொழியும் போது மொட்டை மாடியில் நிற்பது, மரத்தடியில் நிற்பது மக்கள் தவிர்க்க வேண்டும். செவ்வாயும் ராகுவும் நட்சத்திர பரிவர்த்தனை. நவம்ச கட்டத்தில் கும்பராசியில் ராகு மேல் செவ்வாய் சஞ்சாரம் செய்கிறார். அப்போ மின்னல் தாக்குவதற்கு, இடி விழறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். கடகம் ராசி என்பதற்கு இந்த வாரம் ராசி பலன் காணலாம். 6வது வீட்டிலிருந்து சந்திர பகவான் வாரத்தை தொடங்கி வைக்கிறார். சந்திரன் 6ஆம் இடம் 7ஆம் இடம் வருவது சிறப்பு தான். 6 7ஆம் இடம் சந்திரனுக்கு உரிய இடம். வேலை உத்தியோகம் சார்ந்து திருமணமானவர்கள் கணவன் மனைவிக்குள் நல்ல ஒற்றுமை உண்டாகும். நண்பர்கள் கூட்டாளிகளுடன் நல்ல ஒற்றுமை. 26ஆம் தேதி ஓணம் பண்டிகை தினம் நல்ல மகிழ்ச்சியாக கொண்டாடுவீங்க. 27ஆம் தேதி ஆவணி மாதம் 10ஆம் தேதி வியாழக்கிழமை பௌர்ணமி தினம். இந்த பௌர்ணமி தினத்தில் கடகம் ராசி அன்பர்கள் சூரியன் அஸ்தமனத்துக்கு பிறகு ஒரு 7 மணிக்கு மேலே ₹1 காசு கையில் எடுத்துங்க. கடகம் ராசிக்கு பார்த்தீங்கன்னா தென் திசை தான் உங்களுக்கு பிரச்சனையை தரக்கூடியது. கடகம் ராசியில் பிறந்தவர்கள் தென் திசையை நோக்கி நின்று ₹1 காசு கையில் எடுத்து உங்கள் தலையை 3 முறை சுற்றி தென் திசையை நோக்கி அந்த ₹1 காசை தூக்கி வீசிடுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பிரச்சனைகள் தீரும். திதியிலேயே பார்த்தீங்கன்னா பௌர்ணமி திதி தான் மிக மோசமானது. பௌர்ணமி திதியில் பிறந்த பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா காலம் கடந்து வயது கடந்து தான் திருமணம் நடக்குது. பௌர்ணமியில் பிறந்த பெண்களுக்கு திருமண வாழ்க்கையும் பெரும்பாலும் சந்தோஷமா இல்லை. அப்போ பார்க்கும்போது பௌர்ணமி திதி தான் இருப்பதிலேயே மிக கடுமையான திதி. தம்பதியருக்குள் ஒற்றுமை இல்லை, குடும்பத்தில் பிரச்சனை இருக்கு, நிம்மதி இல்லாதவர்கள் கண்டிப்பாக இந்த பரிகாரத்தை தென் திசையை நோக்கி நின்று பார்த்து ₹1 காசு 3 முறை உங்கள் தலையை சுற்றி தென் திசையை நோக்கி தூக்கி வீசிடுங்க. உங்களுக்கு பிரச்சனை தீரும். கடகம் ராசி அன்பர்களுக்கு சந்திர பகவான் ராகு மேல் 8ஆம் இடம் வருவார். சந்திராஷ்டம நாளில் உங்களுக்கு 8ஆம் இடத்தில் ராகு. பார்த்தீங்கன்னா கோச்சாரத்தில் 8ஆம் இடத்தில் ராகு இருக்கும்போது பெரும்பாலானவர்கள் உடலுக்கு தீங்கு தரக்கூடிய உணவுகளை சாப்பிடுவாங்க. மது, போதை, இந்த பீடி, சிகரெட்டு, புகையிலை, இந்த மாதிரி விஷமில்லாத உணவுகளை நீங்கள் சாப்பிட வேண்டும். உடலுக்கு தீங்கு தராத உணவுகளை சாப்பிடணும். 27ஆம் தேதி மாலையிலிருந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினம். 28ஆம் தேதி சந்திர கிரகணம். சந்திர கிரகணம் இந்தியாவுக்கு தெரியாது, அதனால் பெரிய அளவு பாதிப்பு இல்லை. சந்திர கிரகணமும் நடைபெறுகிறது, உங்களுக்கு சந்திராஷ்டம தினமும் நடைபெறுகிறது. சந்திர கிரகணம் சந்திராஷ்டம நாளில்
புதிய முடிவுகளை தவிர்க்க வேண்டும். கையெழுத்து போடுறதா தவிர்க்கணும். கடகம் ராசி என்பர்கள் 8ஆம் வீட்டிலே சந்திர பகவான் கிரகணமாக உங்களுக்கு சந்திராஷ்டம நாளாக செல்லும் போது பயண போக்குவரத்தில் கவனமாக இருக்கணும். பொறுமையாக போயிட்டு பொறுமையாக வரணும். சந்திராஷ்டம தின நாளில் நன்றாக சாப்பிடணும். உடல் ஆரோக்கியத்தில் கவனம் எடுத்துக் கொள்ள வேண்டும். 29ஆம் தேதி மாலை வரை உங்களுக்கு சந்திராஷ்டம தினம் இருக்கிறது. பிறகு 9வது வீட்டிற்கு சந்திர பகவான் வருகிறார். வக்கர சனி பகவான் மேல் சந்திர பகவான் செல்வது சந்திரனும் குருவும் பரிவர்த்தனை யோகம். ராசி பரிவர்த்தனையில் இருக்கும்போது ஆன்மீக பயணம், கோயிலுக்கு போய்ட்டு வரலாம், சுற்றுலா சென்று வரலாம், குடும்பத்தோடு சென்று வரதுக்கு வாய்ப்புண்டு. 9வது வீட்டில் சனி மேல் சந்திர பகவான் செல்லும் போது கோயிலுக்கு போய் இறைவனுடைய தரிசனம் பெறுவீர்கள். இறை அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும். வக்கர சனி பகவான் மேல் சந்திர பகவான் செல்கிறார். 29ஆம் தேதி மாலையிலிருந்து 30, 31 வார இறுதி நாட்கள் பெரியவர்கள் பெற்றோர்களுடைய அருளாசி ஆலோசனை கடகம் ராசி என்பளுக்கு சிறப்பாக கிடைக்கும். இந்த வாரம் கடகராசி என்பளுக்கு பஞ்சாங்கம் இதுதான் அறிவுறுத்துகிறது. கடகம் ராசி என்பளுக்கு தனம் வாக்கு குடும்பஸ்தானாதிபதி சூரியன் மிகச்சிறப்பாக ஆட்சி பெற்று சென்று கொண்டிருக்கிறார். சூரியன் 2ஆம் வீட்டிலே நின்றால் பணம் பார்த்து பார்த்து தான் செலவு பண்ணுவீங்க. அனாவசியமாக தேவையில்லாமல் பணம் காசு செலவு பண்ண மாட்டீங்க. குடும்பத்துக்கு வேண்டிய செலவுகள் நீங்கள் செய்வீங்க. ஏன்னா 2ஆம் அதிபதி 2ஆம் வீட்டில் ஆட்சி பெற்றாலே தேவையில்லாத செலவுகள் செய்வதற்கு கை போகாது. மற்றவர்கள் தேவையில்லாத செலவு பண்ணாலும் நீங்கள் தடுத்துடுவீங்க. கடகம் ராசிக்கு 12வது வீட்டிலே செவ்வாய் நிற்கிறார் ராகு நட்சத்திரத்திலே. அப்போ குடும்பத்தில் இருக்கக்கூடிய அக்கா தங்கையாக இருந்தாலும் சரி, அம்மாவாக இருந்தாலும் சரி, வெளியில் வேலை பார்க்கக்கூடிய இடத்தில், வியாபாரம் செய்யக்கூடிய இடத்தில், வாடிக்கையாளர் வரக்கூடிய பெண்களாக இருந்தாலும் சரி, கொஞ்சம் வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க. செவ்வாய் ராகு நட்சத்திரத்திலே செல்லும்போது பெண்கள் உங்களிடத்தில் வாக்குவாதங்களில் ஈடுபடுவாங்க. அவங்களுக்கு நீங்கள் பதில் சொல்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை இந்த வாரம் கடகம் ராசி என்பளுக்கு ஏற்படும். இந்த வாரம் பௌர்ணமி நாளில் கடகம் ராசி என்பளுக்கு உங்களுக்கு சொன்ன திசையில் இந்த பரிகாரத்தை செய்யுங்கள். கடகம் ராசி என்பர்கள் மன நிம்மதியோடு சந்தோஷமாக வாழலாம். ஞான ஒளி யூடியூப் சேனலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய அன்பர்கள், இதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத அன்பர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கூடவே இருக்கின்ற ஆல் பட்டன் அழுத்திங்க. நம்முடைய சேனலில் தினந்தோறும் ஜோதிட பலன்கள் பதிவிடப்படும். உடனுக்குடன் பார்த்து பயன்பெறுங்கள். நன்றி, வணக்கம்.